பட் இந்த தருணத்தில் வந்து ரித்விகாவோட இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை பற்றி பேசியே ஆகணும். ஸோ டெல் அஸ் ஹவு சப்போர்ட்டிவ் வாஸ் ஷீ? இதில் தான் பண்ணும், இதுதான் நான் பண்ணும், மீடியாக்குள்ளே வரணும், ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னலாம் நீங்கள் சொல்லும்போது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? அதுக்கு அவங்க எப்படி பக்கபலமாக இருந்தாங்க? ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு யாருமே கிடையாது, ஜீரோ பேக்ரவுண்ட். ஃபேமிலியில் வந்து சினிமானா தேட்டரில் பார்க்குறது அவ்வளோதான். ஸோ அந்த ஃபீல்டு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, ஃபுல் சப்போர்ட். அப்பா கூட வந்து பயந்தார், எதுக்கு நம்ம வந்து படிச்சுட்டு நல்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு கல்யாணம்லாம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது வந்து ஃபஸ்ட்டு நான் அம்மா கிட்ட தான் சொன்னேன். அம்மாவும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பரவாயில்ல போ, ஒரு மறுப்புமே சொல்லலை. எடுத்தோன்னே ஓகே ஓகே பண்ணலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கும் தெரியாது எப்படி போகணும், எப்படி ஒரு இடத்த அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் உள்ளே வரும்போது ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் வழியாக தான் நாங்கள்லாம் உள்ளே வந்தோம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தது தான் சினி ஃபீல்டு. அண்ட்